இதெல்லாம் வந்து யாருக்குமே நடக்கக்கூடாது கடவுளே. ஏன் சொல்கிறது தெரியுமா? நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன்? கவுச்சி சாப்பிட்றது ஒரு தப்பா? அதுக்கு ஒரு தடையை வச்சுட்டேன். சின்ன சின்ன பசங்க, என் வயசு பசங்களாம் நல்லா சாப்பிட்டு சுற்றினுக்கிறானுங்க. என்னால் சாப்பிட முடியல. நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன்? மக்களை சிரிக்க வைக்க யூடியூப்பில் சாப்பிட்ற வீடியோலாம் போட்டேன். இப்போ கடைசியில் அந்த எதுவுமே சாப்பிடாத அளவுக்கு ஆகிட்டேன். என்ன பண்ணுறது? இல்லை வேற பாட்டு ஆடி மாசத்து ஜிமிகிலி கீழே காணன்னு தெரியுறேன்னா இங்கே எல்லாம் சத்தியமான சம்மக்கம் வருது. ஒழுங்காக போயிடுங்க. என்ன ஆயிடுச்சு? நான் போன வாரத்துலேருந்து சொல்லியிருந்தேன் கவுச்சிலாம் சாப்பிடக்கூடாது, டாக்டர் ஃபுல்லாக வெஜ்ஜு சாப்பிட சொல்லிக்கிறாருன்னு. ஆமாம், கூட்டின வந்துட்டு நான் எறா பிரியாணி செய்கிறேன், மீன் பிரியாணி செய்கிறேன், நண்டு பிரியாணி செய்கிறேன். இன்னைக்குறீங்க நான் என்ன சாப்பிடுவேன் செஞ்சா? தயிர் வச்சுட்டு தான் நக்கணும் நான். நீ வாடா, நான் கேட்குறேன், வாடா கீழே போகலாம் வாடா. இல்லை, நீங்கள் ஏதோ பிளான் பண்ணிட்டீங்க. நான்வெஜ் தான் நீங்கள் செஞ்சு நீங்கள் நல்லா நிம்மதியாக நல்லா சாப்பிடுவோம். நல்லா இருக்கும். நீ வாயா, நான் வெஜ்ஜு செய்ய வைக்கிறானுல, வா நான் வெஜ்ஜு செய்ய வைக்கிறேன் வா. ஏன் தெரியுமா சொல்கிறேன் பார், ஆடி மாதம் ஊரே வெஜ்ஜி சாப்பிடுது மச்சான். இவங்க வெஜ்ஜி சாப்பிட்டா என்ன இவங்களுக்கு மச்சான்? வெஜ்ஜி சாப்பிட ஒரு மாதம் இருந்து பாரு மச்சான், உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது. வெஜ்ஜில் எதுனா செய்ய சொல்லு, வா போகலாம். நீ வா மச்சான், நான் சொல்கிறேன். பார்த்து யாருங்க வைக்கிக்கு விட போகுது. டேய் பார்த்து இறங்கு. என்ன பண்ணுறது? பார்த்து தான் இறங்கணும். அம்மா ரோப் எதனா கட்டுவா? ரோப்லாம் தான் கட்ட தேவையில்ல, நான் இறங்கிக்கிறேன். ஜாய் நைட் என்ன டின்னர் ஜாய்? நைட் என்ன சாம்பார், கிளி போட்ட சாம்பார் வச்சுட்டு சிக்கன் தொக்க வச்சிடலாம். நான் ஜாய் ஃபுல்லாக சாம்பார் சிக்கனுன்ட்டு நான் என்ன பண்ணா ரசம் வச்சு ஒரு மீன் வறுத்துரு. மீனா? ஒரு ரேர் பீஸ் வஞ்சரமாக வறுத்துரு. வஞ்சரம் ரேட்டு ஜாஸ்தியாச்சேடா. நான் சொல்கிற மாரி கேளுங்கப்பா. சொல்லுங்க. இப்படியா போனீங்கன்னா ஏரி ஒன்று இருக்கும். ஆமாம், பக்கத்தில் ஒரு 200 ரூபாய் கொடுத்தா ஜிலேபி மீன் விற்பாங்க. ஆமாப்பா, நல்லா நல்லா வாங்கி ஆஞ்சி மசாலாலாம் போட்டு வறுத்து உங்க குடல்லையே கொட்டிக்குங்க. நான்வெஜ் சாப்பிட மாட்டால. போன வாரத்துல இருந்து நான் என்ன சொல்லிக்கிறேன், டாக்டர் வெஜ்ஜு தான் சாப்பிட சொல்லிக்கிறாரு. இவனை வேற மாலை போட்டுக்கிறான். நீங்க 2 பேரும் யோசிக்க மாட்டீங்களா? சரி நான் என்னன்றா நீயே சமைச்சிரு வெஜ்ஜு தான் நல்லா. பிரியாணி செஞ்சுக்கோ. தக்காளி பிரியாணி. ஆமாம், பிரிஞ்சி பிரியாணி அது மாதிரி என்ன சொன்ன? தக்காளி பிரியாணி நல்லா இருக்குது ஐடியா. ஆமாம், வெஜ்ஜி பிரியாணி. அப்போ தக்காளி பிரியாணி செஞ்சுட்டு ஓகே. சைட் டிஷ் வந்து மில் மேக்கர் தொக்கு கையை விட்டு நக்குன்னு போயிடலாம். ஐயோ மஜாவா இருக்குப்பா. யாருமே மிட்டாவா இருக்கும். ஆமாம். என்ன சொல்றேன்னா, நான் ஒரு ஆள் செஞ்சுனா லேட் ஆகும். ஆமாம். ஆள் ஒரு ஆள் வேலை செஞ்சுன்னு வச்சுங்க, கடை கடை செஞ்சு கப்ப கப்புன்னு சாப்பிட்டுக்கலாம். சரி வா, ஆள் ஒரு நீ ஏன் இந்த கேள்வி? நான் வெங்காய தக்காளிலாம் வெட்டுறேன், நீங்கள் போய் பொருள் வாங்கிட்டு வந்து. சரி ரைட் வாங்க. ஒக்காளி தக்காளியை வெட்டி எதுலையா போடுறது? தட்டுக்குடியா மாப்பிள்ள? நல்லா கழுவுனியா? அப்பாவா சரிதான். அடுத்து குக்கர் நல்லா கழுவுப்பா, சுத்தமாக சாப்பிடணும். ஆனா ஜெப்டல போட்டுருந்தா கூட 10 நிமிஷத்துல வந்துருக்கோம். இவங்க இன்னும் வந்துருக்குறாங்க. வந்துட்டாங்களே. என்ன பண்றீங்கன்னா, நீ அரிசியெல்லாம் அரிசிடு மச்சான். இதுனா தேவையான வந்து மீன் மேக்கர் வந்து ஒரு தட்டில் போட்டு ஒரு குண்டால போட்டு ஊற வச்சு சரிண்ணா பட்டு பட்டு சமைச்சிடலாம். யா பசி வேற எடுத்துக்கிச்சு. நான் இதை கட் பண்ண வேண்டியது தான். அரிசி அந்த குண்டா கூட அரிசி இப்போதான்ப்பா தெரிஞ்சு லேடிஸோட எவ்வளோ கஷ்டம்ட்டு. அவங்க வீட்டில் யானை கழுவுறாங்கோ, துணி துவைக்கிறாங்க, சமையல் செய்யறதுனா எவ்வளோ கஷ்டமா லேடிஸுக்கு. என்னப்பா மழை வேற போயிது, பயங்கரமா இருக்குமா அந்த கிளைமேட்ல? சுட சுட தக்காளி பிரியாணி விட்டா. ஆமாம் மச்சான். ஆமாம் விட்டாதான் ஆகும். பார்த்து வேற இருக்கணும்பா, கட்சி வேற நறுக்குன்னு போகுதுப்பா. வெள்ள வா, இந்த புதினா அழகா என்ன பண்ற? ஒன்று ஒன்றா இன்னைக்கு போயிடு உக்காந்து போ. நல்லா ஊறிடுச்சு. ஊட்டணும்மா, நல்லா ஊறினாதான் நல்லா உதிரி உதிரியாக வரும் சாப்பாடு. என்ன ஊருக்கா போயின்னுக்கிற வண்டியில் எவ்வளோ நேரம் ஆகும்பான்னு கேட்குற? எல்லாத்தையும் ரெடி பண்ணால் கடை கண்ணு செஞ்சிட வேண்டியது தான். யோ அதை பார்க்கறதுக்கு எதனா கிள்ளி போடலாம்ல? யோ டேட் இருக்கான்னு செக் பண்ணுறேன்யா. நீ என்னயா எல்லாத்துக்கும் பாரியா வேலை ஆகணும். சீக்கிரமா கிள்ளி போடியா. டேய் காஃபி குடிப்பீங்களாடா 2 பேரும்? போடு பாய். எனக்கு வேணாம் ஜாய்.
உன்னை சொன்ன வேலை மட்டும் செய்யினா. அரிசி ஊற வச்சிட்டேன், பாத்திரம் நான் கழுவிட்டேன். இப்போ அவங்களாம் எல்லாம் ரெடி பண்ணாதான் செய்ய முடியும். வேற எந்த வேலையில் நினைச்சிக்கிறியா? சரி நீ சொல்லு, வேற என்ன வேலை? சுத்தண்ணி போட்டு மில் மக்கர் ஊற வைக்கணும் போ. ஆமா சரி இதோ பண்றேன். அவள்தான்பா எல்லாமே மஜாவாக வெட்டி மசாலா அரிசி தயிர் எலுமிச்சம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம சமைக்க வேண்டியதுதான். ஜிம்மிக்கில் கை வசதி இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. எடு துப்பாக்கிய. நீ பற்ற வைத்த நெருப்பு ஒன்று எரியுது. என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குக்கரை வச்சுன்னு தண்ணிலாம் ஏற்றணும். தொட்டுக்க முன்னும். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை ஊற்றிக்கணும். அளவாக ஊற்றிக்கணும். யார் எவ்வளோ சாப்பிட்றாங்களோ நம்ம எப்பவுமே அளவாக தான் சாப்பிட்ணும். அல்வா ரொம்ப தித்திப்பாக இருக்குமாப்பா? போதும். ஏன்னா வந்து அளவாக எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பட்டை வகை இதெல்லாம் எங்கன்னா பிரித்து வைக்கிறீங்களா? நான் பிரித்து வைக்கிறேன். எடு ஒரு தட்டை. இது எடுத்துட்டு எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஏன்னா நிறைய பட்டை லவங்கெல்லாம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பக்கா இதெல்லாம் பிச்சு வை. அப்புறம் உப்புலாம் பக்கத்தில் வை. இன்னைக்கு நான் சமைக்கிற சமையல பக்கத்து வீட்டு அக்காலாம் ஓடி வரணும். எனக்கு கொஞ்சம் தக்காளி சோறு கொடுங்க, தக்காளி பிரியாணி கொடுங்கன்னு. நெக்ஸ்ட்டு சீக்கிரம் பெரிய என்ன இவ்வளோ நேரம் ஆகுது? இதில் வேற பிரியாணி கடை வைக்கலான்னு சொல்லிக்கிற. என்னடா பண்ணிக்கிறீங்களோ? இல்லை இந்த பட்டியை பிரிஞ்ச சொன்ன இந்த இதுவை பையன் ஊற்றினியா? எண்ணெய் ஊற்றிட்டேன். இது போடு. என்ன சமையல்காரா நீ? கொஞ்சம் தெரிஞ்சதை சொல்கிறேன் மாப்பிள்ள. எல்லாருக்கும் தெரியும். இரு நான் சமைக்கிறேன்ட்டு அதை பேர் ஏலக்காவெல்லாம் கீழே போடுறது பேர். அப்படியே டீசெண்டாக அதை பேர் குப்பையெல்லாம் டஸ்ட்பினில் போடு. அதை பேர் பட்டை இலை ஏலக்காய் லவங்கம் எல்லாத்தையும் போடலாமா? பொடி சூப்பர் மாப்பிள்ள. நல்லா பொரியுதாம்பா. வெங்காயம் கூட வரல. என்ன நீ இவ்வளோ நேரம் பண்ணிக்கிற? என்ன காய்ச்சி வெங்காயத்தை போடுங்க. சரி மாஸ்டர் போடுங்க. பாத்தியா கொஞ்சம் அப்போ என்ன பண்ணணும்? ஸ்லோ பண்ணிக்கணும். ஆமாம். வெங்காயம் போட்டதுக்கே பிரியாணி வாசனை ஓட்டியா? உன் கை போட்டாலே அது போடுது. ஏறி போன மாதிரி மேலே உட்கார வச்சுருக்கிற. அவன் பாய்த்தா உக்காந்து நீ கிண்டுறான். நீ கிண்டல் பண்ணிக்கிற. நல்லா ப்ரௌன் கலர்லாம். அதுதான் இப்படி போட்ட உடனே பையன் என்ன பண்ணணும் காட்டு. பிடி வேணும். வெங்காயம் வதங்குறப்போ லைட்டாக உப்பு போட்டுனா வெங்காயம் சூப்பராக வரணும்னு சொல்லிக்கிறாங்க. நீ போய் கம்முன்னு உக்காரு. நான் சமைச்சு தரேன்ட்டல. நீ பிரியாணி செஞ்சு என்ன கூப்பிட்டு நான் உட்காந்து. உக்காரு போ. பேசினுங்கிற தொன்னு டிஸ்டர்ப்பா ரொம்ப. வாயா என்னான்னு தெரியல. அது பா நல்லா பொன்னிறமாக வந்துச்சுன்னா போதும். மாப்பிள்ள கோல்டு கலரில் ஆன பிறகு தக்காளியை போடு மாப்பிள்ள. கோல்டு கலரா? ஆகட்டும் கொஞ்சம் பொன்னிறமாக ஆனால் போதும். மச்சான் இரு மச்சான் கொஞ்சம் வெளியே இருக்கிறான் மச்சான். பா பையன் நல்லா பொன்னிறமாக ஆகிட்டுக்கிறான். பச்சை மிளகா குடி. மாப்பிள்ள பச்சை மிளகா நல்லா இந்தமாரி ரெண்டு சீவி போட்டால் தான் காரம் உரைக்கும். பச்சை மிளகாய் இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி பிரியாணி வந்து கொஞ்சம் கலராக இருக்கும். நான் எல்லா டைமோட வீட்டில் எதுவுமே செஞ்சு சாப்பிடுங்க. அதெல்லாம் உதவினா கொடுங்க. சோஃபாவில் உட்காந்துங்க. அவ்வளோதான். கலரை போட்டு அப்படியே கலரு. என் ஒய்ஃப்லாம் வீட்டுக்கு வந்தால் அவளுக்கு கவலையே இல்லை. லைஃப் லாங் அவளை சிரிக்க வச்சுக்கினே சமைச்சிக்கின்னு அப்படியே ஊட்டி விட்டுக்கின்னு ஜாலியாக இருக்கும். நம்ம ஒய்ஃப்லாம் எப்படி? ஒய்ஃப்லாம் வந்து எனக்கு தெரியலையே மாப்பிள்ள எப்படி வருவாங்க. இவருக்கெல்லாம் கல்யாணமே ஆகாது. யாருக்கு? நான் பண்ணிக்கவே மாட்டேன்பா. அது தெரியுமே உன் ஜாதகத்தில் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணனா நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு ஸ்பூனில் போட்டால் தான் அளவு தெரியும். நான் குரங்கு மாரி நின்றுக்குற.
ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன், அதை பார்த்தா ஒரு ஸ்பூன் மாதிரி தரல, 2 ஸ்பூனு, கொஞ்சோண்டு லைட்டாக, ஏன்னா அது பெரிய ஸ்பூன்னால அதிகமாகுது. அப்புறமா நிறைய போட்டுற போகிறோம் அம்மா. மச்சான் நிறைய போட்டால் ஒரு மாதிரி ஆகிடும் மச்சான் மசாலாவே, நம்மளுக்கு அளவு தெரியும். நீ கம்னு இருக்க, நான் செஞ்சு தரேன். அப்படின்னா தான் ஒரு குக்கு வித்து கோமாளி போயிட்டு வந்தாருன்னு தெரியல. பார்க்குறேன் எப்படிதான் பையன் தெரியல, சென்னை முதல்ல ஃபஸ்ட்டு வந்துக்கிறான். என்னதான் செய்கிறேன்னு நான் பார்க்குறேன். வர்றா வாசனை எப்படி இருக்குது? ஆமாம்மா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வருதுமா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்க, 2 பேரும் டேஸ்ட்டு. அவள்தான் தக்காளியை போட வேண்டியதான் மஜாவா. என்னப்பா ஆனால் ஒன்றா ஜன்னலில் வந்துடுறாப்புல. தக்காளி பிரியாணி வந்து நல்லா தக்காளி நிறைய போட்டாதான் நல்லா அந்த சாரெல்லாம் இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி பிரியாணி, டொமேட்டோ பிரியாணி இது எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சதா இல்லை ஆல்ரெடி இருக்கு அந்த ஃபுட்டு? ஆல்ரெடி நம்ம வீட்டில் அம்மா செய்வாங்க. அப்புறமா நம்ம எதுக்கு போய் சொன்னேன், யூடியூப்லலாம் பார்த்துக்குறோம். ஆனால் நான் சும்மா தான் உன்கிட்ட பேச்சுக்கு சொன்னேன், தக்காளியை வச்சு பிரியாணி பண்ணி கொடுன்னு சொல்லி. உடனே ஓகே சொல்லி எப்பா ஆடி மாதம்லாம் தேட்ட என்ன சொல்கிறது, கருவேப்பிலை பிரியாணி செய்யலாம் அடுத்த வாரம். எப்பா நீ ஃபஸ்ட்டு நான்வெஜ் நீ சாப்பிட. என்னதான் சொன்னாலும் எங்கால எந்த பிரியாணி தான் செய்வாப்புல. இப்போ வந்து என்னன்னா, நீ ஒரு கை கொத்தமல்லி போடு, நான் ஒரு கை புதினா போடுறேன். அழுது பேர் போடு, அப்படியே தூவணும், மழை சாரது மாரி தூவு. லைட்டாக அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணோன்னா அவனை 2 பெரட்டு ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கோயம் மிளகாத்தூள், கரமை போட்டுக்குவோம். நிறைய பேர் கரம் தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வீட்டு வந்து ஆட்டு தொட்டி வைப்பாங்க, கரம் மைதா பாயசம், அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கியா? இல்லைம்மாம்மா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பிரியாணி மசாலா, அவன் தான் மெயின் கதையே, அவனை கொஞ்சம் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம காரம், ரெட் சில்லி கொஞ்சோண்டு போதுமா? போதும். ரொம்பலாம் போட்டால் அப்புறமா நம்ம கத்திட்டுனா ஓடணும், ஐயோயோன்ட்டு. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணோன்னா இவனை போட்டு மொத்தமாக நம்ம வதக்கணும் பொறுமையாக. அழகாக கரண்டி எடுத்து இப்படி ஒரு பெருட்டு, அப்படி ஒரு பெருட்டு வந்து பேர் மசாலா வாசனை. இப்போவே வதக்கின ஒன்று என்ன தெரியுமா பண்ணணும், தயிர் ஊற்று. நீ தயிர் பாயிட்டு பிரி, வெள்ளை தாம்பா எனக்கு கரெக்டு. தயிர் வந்து இப்போ நம்ம போட்டுக்கணும். தயிர் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்புக்கும் சுவைக்கும். கொஞ்சமாக ஊற்று தயிர். போதும் மாப்பிள்ள. அவ்வளோதான் மச்சான், நம்மளுக்கு அளவு தெரியும் மச்சான். நீ என்ன மச்சான் வந்து மாப்பிள்ளை கீப்பிள்ளை தானே போகிறேன் நான் தான் அளவு தெரியுதுன்னு. அவ்வளோதான் வா. நான் ஒரு கஷ்டமாக இருக்குது மச்சான், சாப்பிட்ற மாரி இருந்தால் பீஃபு சிக்கன்லாம் போட்டு வெட்டிடலாம். நீயாச்சும் ஒரு நாள் தானே சாப்பிடு, கொஞ்ச நாள் தான் அப்படி இருக்கும். இல்லை மச்சான், நான் கொஞ்சம் ஒரு 3 மாதத்துக்கு நம்ம அது ஒரு வைராக்கியம் கவுச்சி நான் சாப்பிடக்கூடாதுல, இல்லை சாப்பிட்லாம். அந்த ஒரு 3 மாதத்துக்கு நம்ம சாப்பிடாமல் இருக்கணும், ஒரு வைராக்கியம். அவ்வளோதான். ஜிமிகிலி எல்லாமே பண்ணிய, லெமன் ஊற்றுனியா? என்னத்துக்கு உனக்கு அவசரம்? அந்த தயிர் கொஞ்சம் கொச்ச பிறகு லெமன் ஸ்பூன் அதுதான் எடுத்துக்கிறேன். லெமன் ஊற்று அழகாக ஒரு ஸ்பூனு, லைட்டாக 2 ஸ்பூனு, அவ்வளோதான். ரொம்ப போட்டால் புளிப்பாயிடும், திரி ஆகிடும். அப்புறம் நீ வேணா குச்சிக்கோ லெமனு. அடுத்தது நான் வதக்கணும். இவனை தண்ணி கொடுப்பா. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் வந்து ஒரு 3 கிளாஸ் அரிசி போட்டுக்கிறோம். தண்ணி அவ்வளோ வந்து முக்கியமானது, அப்போ தான் சாப்பாடு உதிரியாக வரும். அதனால் இந்த கிளாஸில் வந்து 6 கிளாஸ் ஊற்றினா தான் மிட்டாவாக இருக்கும். முதல் கிளாஸ் 2 ஒரு கிளாஸ் தான் தேவையில்லாமல் பேசுனீங்க. தனி ஒன்று போ, ரொம்ப மொக்க ஜோக்க வச்சுனுங்கிற. எத்துக்கூடி கடை கண்ணு எத்து கொத்தாத நான் பசிக்குதுன்னா நானா மந்திரமா சொல்ல முடியும், வெந்துரு பண்ணு. பார்க்கறதுக்கே ஜெண்டா மாதிரி தாங்கிற ஜெண்டா. 4 ஆமாம் 5 4 6. அவ்வளோதான். அப்படியே ஊற்றிட்டு இதை பொடி
கழுவி உப்பு வந்து செக் பண்ணணும். ஏன்னா வெந்த பிறகு உப்பு போட முடியாது. நம்ம சாம்பார் சோறு கார குழம்புனா உப்பு போட்டு பச்சின்னு சாப்பிட்லாம். இந்தமாரி பிரியாணியில் உப்பு பத்தில் அதிகமாகிடுச்சுன்னா கஷ்டமாயிடும். நீ பார்க்குறியா உப்பு? நீ பாரு நான் என்ன பார்க்கட்டா? உப்பெல்லாம் கரைஞ்சிட்டு இருக்குமே, எப்படி பார்ப்பீங்க? ஜூம் பண்ணி பாரு. நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றி குடிப்பா. கொஞ்சம் உப்பு போடணும் மச்சான், போட்டுக்கலாம். அதெல்லாம் மூடிச்சு. மூடின உடனே இப்போ என்ன பண்ணணும்? விசில் போடணும். அவ்வளோதான். எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 3 விசிலா போதுமா? 3 விசிலு. அவ்வளோதான். உதிரியாக வந்த பிறகு நெய்யை போட்டு கிளறி விட்டு நெக்ஸ்ட்டு மில் மேக்கரில் வேலையை பார்த்துட்டு தயிர் பச்சரி வச்சு டப்பார் நவுற்ற வேண்டியது தான். இப்போ என்ன பண்ணுறேன்னா, உனக்கு இந்த வேலை மில் மேக்கர் பாதி போட்டு கழுவி ஊற வை. நீ சுத்தண்ணி வை. சுத்தனியா? ஆமாம், மில் மேக்கரை போட்டு நல்லா அது கொஞ்சம் 15 நிமிஷம் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். சரி, ஓகே. போதும். நான் நிறைய சாப்பிட போகிறீங்களா? அதில் போய் தண்ணி சூடு பண்ணலாம். அந்த தண்ணியில் வாஷ் பண்ணுறாப்புல. அது ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு அப்புறம் கேன் தண்ணியில் வாஷ் பண்ண. அது நான் காவா தண்ணி அது மெட்ரோ வாட்டர் தான். அப்படி இப்படி கேள்வி வர கேட்குற. சாமான் கழுவுற தண்ணி அதில் எது வாஷ் பண்ணி சாமான் தானே கழுவுறோம் விடு. மெட்ரோ வாட்டர்னா என்ன? இப்போதான் கேன் தண்ணிலாம் வந்தது. அப்போல்லாம் கொயா தண்ணி குச்சிக்கும் தான் எல்லாருமே கம்யூனியா சாப்பிட்றப்ப விற்குதுன்னு தண்ணி எடுத்துன்னு சொல்லுவல. அப்போ பார்த்துக்கிறேன். அப்போ நீ பார்த்துக்கோ. நான் அதுக்குள்ளே தயிர் பச்சடி ரெடி பண்ணுறேன். ஒரு கிண்ணம் ஒன்று கொடு. தயிர் பச்சடி கிண்ணமா? ஆமாம். அது வரப்போ ஆஃப் பண்ணிடணும். மாமா தான் ஃபஸ்ட்டு விசில்பா. மஜாவாக வந்துட்டான். 2 விசிலு. 3ஆவது விசில் வர போகிறான். அவள்தான் 3ஆவது விசில் வந்துச்சு. ஆஃப் பண்ணி வேண்டியது தான் கேஸை. அவள்தான் 3 விசில் ஆயிடுச்சு. அழகாக டம்முலேயே இருக்கட்டும். அப்புறமா நெய்யை ஊற்றி கிளறிடலாம் மஜாவா. இப்போ வந்து பச்சரி தயிரை நல்லா இப்படி ஊற்றிடணும். குழன்னு அழகாக என்ன பண்ணணும்னா, கேரட்டு வெள்ளரிக்காய். உப்பு போட்டியா? நான் உன்னை வெங்காயம் கட் பண்ண சொன்னேன். கட் பண்ணியா? கட் பண்ணி கட் பண்ணு போ. உப்பு போயிட்டான்னு நானே எப்படிங்க ஒரு வேலை எல்லாத்தையும் நானே செய்ய முடியும்? அழகாக ஒரு கலரு வெள்ளை. இப்போ நீ வெங்காயம் எடுத்துனா போட்டு உப்பு போட்டு மஜாவா பச்சரி ரெடி. மாப்பிள்ள எத்தனை வந்துடுறதோ கட் பண்ணிடுறேன். வெள்ளை அந்த மில் மேக்கரை சுத்தலேருந்து பூஞ்செடி. ஏன்னா அதிலே பாதி வந்துடும். எத்திரியா? மாப்பிள்ள புயிறேன். அதுதான் பூஞ்சி எடு அவனு. அதுதான் வெள்ளை. இப்போ மில் மேக்கருக்கு வந்து பெட்டிடலாம். அவள்தான் இப்போ தக்காளி அழகாக போட்டுடணும். புரி
சீரியஸாகவே பயங்கரமாக வந்துக்குது. நீங்களாம் நேரில் இருந்தால் உங்களுக்கு கொடுக்கலாம். பட் வீடியோ மூலிமா உங்களுக்கு பயில நானே சேர்த்து சாப்பிடுவேன். सारे मारे तकाली सोरे தக்காளி சோறு கூட மில் மேக்கரு अय्यो तकाली सोरे கூட தயிர் பச்சடி तकाली सोरे மில் மேக்கரு. சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரிலாம் இருக்காதுங்களா? ஏன்பா கூட ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தாரு, ஹரிஸ். அப்பா அவரு அவங்க ஏதோ அவசர வேலையா போனா அப்புறம் ஏதோ பாட்டி அம்மா நான் என்ன சொல்லிட்டு போனேன், எங்கேயோ போயிட்டு வந்துடுறேன் ப்ரோ, லேட் ஆகும். போயிட்டு வரதுக்குள்ள சோறுலாம் இருக்காது, நம்ம சாப்பிடலாம். அவருக்கு இந்த பிரியாணி சாப்பிட கொடுத்து ஆமா, நீ போடு. யாரோ கது தட்டுறாங்க. ஹாய் டானி, ஏய் அப்படியே வாடி. வகார் 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 ஃப்ளோர் வரைக்கும் ஸ்மெல் குபு 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 அடிக்குதுன்னு பார்த்தா வகார் வகார் இடி இடி இடி. இங்க உட்கார்ந்திருக்கேன் வகார் வகார். பிரியாணி நம்ம பாத்தியா, ஹரிஸ் இல்லாத இடத்துல டானி வந்தா போல. ஃபில் பண்றதுக்கு ஒரு ஆள் வந்தா நீ இதுல ஃபீல் பண்ணு, பசி அப்புறம் சொல்லி அடிக்குது. எப்படி போதும் போதும். ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க போலியே. இதோ இருக்குது. எப்பா அந்த கண்டிலே போடுப்பா. எல்லாமே வெஜ் தானப்பா. யாருப்பா எல்லாம் ப்ரிப்பரேஷனு? நான்தான்பா. ஜிம்மிகளோட கை கீழே போக்கும் வருது. சொல்றது கேளு. ஜிம்மிகளோட கை போக்கும் தூக்கத்திலே கை நக்கும் சும்மா சொன்னாங்க. சாப்பிட்டு நீ தூங்கும்போது நக்கி பாக்குறேன் எப்படி இருக்குன்னு. நக்கு நக்கு பா. அதாவது நான் செஞ்சு நான் மக்கள்கிட்ட சொல்ல போறேன். மக்களே பயங்கரமா இருக்குது சாப்பிட்டு. ஆனா உண்மையா சொல்லுவேன், ப்ராமிஸ். சீரியஸாவே நான் நடிக்கிற சினிமா மேல சத்தியம், எது வீடியோ கோசம் சொல்ல அல்டிமேட்டா ஆகுது, வேற லெவல். அப்பா நீங்களும் போட்டு சாப்பிடுங்கப்பா. நீ சாப்பிட்டு சொல்றேன், நீ அதுதான் வெயிட் பண்ணணும். நான் ஐயா பயங்கரமா பயங்கரமா இருக்கும். மக்களே சீரியஸா செம்ம டேஸ்டா இருக்குது. நான் போய் சொல்ல, நீங்களே வீட்டில் ஒரு வாட்டி இதுமாரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணிங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும். அதேமாரி நான்வெஜ் நல்லா சாப்பிட்டுருந்தவங்க என்னமாரி இப்போ வெஜ்ஜுக்கு மாட்டிங்கன்னா இந்தமாரி ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நம்ம பிரியாணி ஸ்டைலில் இருக்கும், அதே டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் வெஜ்ஜில் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். நீங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. அதேமாரி நிறைய பொருளெல்லாம் கடையில் வாங்கி சாப்பிடாதீங்க. ஆனால் கடையில் செய்யறதுல நல்ல பொருளாக எதுலாம் நம்மளுக்கு தெரியல. எது சாப்பிட்டாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே, தொடர்ந்து கானாமுத்து மீடியாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பயங்கரமான ஒரு வெஜ்ஜி இருக்குது. பாய். இந்த ஒரு